अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन दलालह व कुल्ल दलालतिन फिन्नार। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் இஷா தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், வசனங்களை பற்றிய விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சூழலில் நாம் அடிக்கடி தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு முக்கியமான அத்தியாயத்தை பற்றிய விளக்கத்தை அறிந்து கொள்வோம். ஒரு சிறிய அத்தியாயம்தான், ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அத்தியாயத்தில் ஆழமான அர்த்தங்களை உள்ளடக்கிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அத்தியாயம் அல் குர்ஆனுடைய 107வது அத்தியாயம் அல் மாஊன், அற்பமான பொருட்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தின் பெயர் அல் மாஊன். அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத கெட்ட குணங்களை பற்றி பேசுகிறான். ஒரு மனிதனிடத்தில் என்னென்ன தீய பண்புகள் இருக்கக்கூடாது. பொதுவாக தீய பண்புகள் ஏராளம் இருக்கிறது, நிறைய தீய பண்புகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிட்டு சில தீய பண்புகளை மட்டும் பேசுகிறான். ஏனென்றால் அந்த தீய பண்புகள் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய மிகப்பெரிய தீய பண்புகள். அல்லாஹ் மிகவும் அந்த பண்புகளை வெறுக்கின்றான். அப்படிப்பட்ட தீய பண்புகள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பண்புகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த அல் குர்ஆன் விரிவுரையுடைய நோக்கமே அதுதான். இன்றைய வகுப்பில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சில தீய பண்புகளை குறிப்பிடுகிறான், மோசமான பண்பாக சில பண்புகளை குறிப்பிடுகிறான். அந்த பண்புகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? இருந்தால் நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை துவங்குகிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அராய்தல்லதி யுகத்திபு பித்தீன். நபியே, தீர்ப்பு நாளை பொய் என்று நிராகரிக்கின்றானே, இவனை நீர் பார்த்தீரா? மறுமை நாளை பொய் என்று நிராகரிக்கின்றான், இவன் எப்படிப்பட்டவன் என்பதை நபியை நீங்கள் பார்த்தீரா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். இவன்தான் அனாதைகளை முரட்டுத்தனமாக பிடித்து தள்ளுகிறான், விரட்டுகிறான். அனாதைகளை தள்ளி விடுகிறான், அனாதைகளை விரட்டுகிறான். மறுமை நாளை மறுக்கக்கூடியவனுடைய தீய பண்பு, அனாதைகளை அவன் விரட்டுவான், அனாதைகளிடம் முரட்டுத்தனமாக கடுமையாக அவன் நடந்து கொள்வான். வலா யஹுத்து அலா துஆமில் மிஸ்கீன். மிஸ்கின்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க அவன் தூண்ட மாட்டான். ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க அவன் தூண்ட மாட்டான். முதலாவது தீய பண்பு, அனாதைகளை அவன் விரட்டுவான், அதட்டுவான், அனாதைகளிடம் மூர்க்கத்தனத்தை காட்டுவான், கடுமையாக நடந்து கொள்வான். இரண்டாவது தீய பண்பு, மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க அவன் பிறரை தூண்ட மாட்டான். தன்னையும் தூண்ட மாட்டான், பிறரையும் தூண்ட மாட்டான், யாரையும் தூண்ட மாட்டான். ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு கேடு. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு. அடுத்து அல்லாஹ் தொழுகையாளிக்கு வருகிறான். அவர்கள் யார்?
அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையை விட்டு பாராமுகமாக இருப்பார்கள். தங்களுடைய தொழுகையை விட்டு அலட்சியமானவர்களாக, தொழுகையில் கவனம் அக்கறையை காட்டாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். தங்களுடைய செயல்பாடுகளை பிறருக்கு காண்பிப்பதற்காக அதை செய்வார்கள். வயம்னஊனல் மாஊன், அற்பமான பொருட்களை கூட கொடுக்காமல் தடுத்துக் கொள்வார்கள். சாதாரண பொருட்கள், மக்கள் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன பொருள், ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய விலை மதிப்புள்ள பொருட்கள் கிடையாது. சாதாரண பொருள், நம்முடைய வீடுகளில் நாம் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள், சிறிய பொருட்கள், அற்பமான பொருட்கள், சாதாரண பொருட்கள், மட்டமாக இவனே கருதக்கூடிய பொருட்கள், அதை கூட பிறருக்கு அவன் தரமாட்டான், தடுத்துக் கொள்வான். இந்த தீய பண்புகளை அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான். அன்பான சகோதரர்களை, முதலாவது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கேள்வியை பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், மறுமை நாளை பொய் என்று நிராகரிக்கிறானே, இவனை நீ பார்த்தீரா? இப்போ இந்த தீய பண்புகள் உள்ளவனிடத்துல தீய கொள்கை இருக்கும் என்று அல்லாஹ் முதல்ல சொல்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன? கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அவனிடத்திலே ஈமான் சரியாக இருக்காது. இந்த மாதிரி தீய பண்புகள் ஒரு இடத்துல இருக்கிறது என்றால் அவனுடைய கொள்கையிலே பிரச்சனை இருக்கும், அவனுடைய ஈமான் சரியாக இருக்காது. அவன் மறுமை நாளை பொய் என்று நிராகரிக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய மனிதனிடத்துல 3 வகையான தீமைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 3 வகையான தீமைகள். முதலாவது தீமை நம்பிக்கை ரீதியில் உள்ள தீமை. உள்ள ரீதியில் கொள்கை சார்ந்த அகீதாவில் உள்ள பிரச்சனை என்ன? மறுமை நாளை அவன் பொய் என்று மறுக்கிறான். சொர்க்கம், நரகம், அல்லாஹ் மறுமையில் எழுப்புவான், நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு கூலிகளை வழங்குவான், இதை நம்ம நம்பணும். இது ஈமான். இதை நம்பிக்கை இல்லாதவனாக அவன் இருக்கிறான். இந்த நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கிறான். ஆக இந்த தீய மனிதனிடத்தில் அல்லாஹ் யாரை பற்றி பேசுகிறானோ அந்த தீய மனிதனிடத்தில் கொள்கை பிரச்சனை இருக்கிறது. நம்பிக்கையில், அவனுடைய நம்பிக்கையில் கோளாறு இருக்கிறது. அவனை நபியை நீங்கள் பார்த்தீரா? பிறகு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அவன் பிற மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வான்? பிறகு பிற மனிதனிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்துக்கு அல்லாஹ் வருகிறான். அவன் ஏழைகள், அனாதைகள், பலவீனர்கள், இவர்களிடத்தில் அவனுடைய நடத்தைகள், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்றால் மோசமாக இருக்கிறது. நம்பிக்கை சரியில்லை. சரி, பிற மனிதர்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்கிறியா? அனாதைகள்கிட்ட சரியா நடந்துக்கிறானா? மிஸ்கீன்கள்கிட்ட சரியா நடந்துக்கிறானா? அங்க அவன் மோசமான முறையில் நடந்து கொள்கிறான். கொடூரமான முறையில் அவன் தன்னுடைய சுபாவத்தை காட்டுகிறான். இது அல்லாஹ் 2வது சொல்கிறான். 3வது இபாதத்துகள். 3வது என்னது? இபாதத். அவன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஹக்கு, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உரிமையிலையும் அவன் சரியாக நடந்து கொள்வதில்லை. 3வது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமையில் அவன் சரியாக நடக்கிறான் என்றால் அதிலையும் அவன் சரியில்லை. இதுக்கு 3க்கு என்ன காரணம் கேட்டால் அவனிடத்தில் சரியான ஈமான் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் தான் நம்மை சரிபடுத்தும். சரியான நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது, அவனுடைய வானவர்கள் மீது, வேதங்களின் மீது, மறுமையின் மீது, விதியின் மீது ஆழமான சரியான நம்பிக்கை இருந்தால் நம்முடைய செயல்பாடுகள் சரியா இருக்கும். நம்ம நல்ல காரியங்களை செய்வோம், அனாதைகளை அரவணைப்போம், ஏழைகளுக்கு உணவளிப்போம், தொழுகையில கரெக்டா இருப்போம், கொடுக்கல் வாங்கல்ல சரியா இருப்போம், எல்லாமே சரியாயிருக்கும். ஆக அல்லாஹ் முதலாவது சொல்லக்கூடிய விஷயம் அவன் மறுமையை நிராகரிப்பான். 2வது ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அனாதையை முரட்டுத்தனமாக பிடித்து தள்ளுகிறான். அனாதைகளை கடினமான முறையில் அனாதைகளிடத்தில் அவன் நடந்து கொள்கிறான். யார்கிட்ட மென்மையா நடக்கணும்? அனாதைகள்கிட்ட தான் நம்ம மென்மையா நடக்கணும். அனாதைகள்ங்கிறவங்க யாரு? அதை நம்ம விளங்கிக்கணும். ஏன்னா அனாதைக்கு இன்றைக்கு தவறான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அனாதை என்றால் தந்தையை இழந்தவர். தாய் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தைக்கு தந்தை இல்லை. பருவ வயதை அடையும் வரை இந்த நிலை இருந்தால் அவர்கள் அனாதைகள். தந்தை இருக்கக்கூடாது, தாய் இருக்கலாம்,
தந்தை இல்லாமல் இருந்தால் அவர்கள் பருவ வயதை அடையும் வரை அனாதை என்ற நிலையில் இருப்பார்கள். பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்கள் அனாதை கிடையாது. அது மாதிரி தந்தை இருந்தாலும் அனாதை கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே அனாதைகள் தான். ஏன்னா நமக்கு இப்போ தந்தை இருக்க மாட்டாங்க, தாய் இருக்க மாட்டாங்க. அப்போ நான் அனாதைன்னு சொல்லலாமா? நம்மளாம் அனாதை கிடையாது. ஏன்னா சின்ன பருவம் அவர்களை நமக்கெல்லாம் சக்தி எல்லாம் கொடுத்துட்டான், உழைக்கிறதுக்குரிய தெம்பை கொடுத்துட்டான். சின்ன குழந்தைகள் அவருடைய தேவைகளை அவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியாது. பருவ வயதை அடையாமல் இருக்க வேண்டும், தந்தையும் இருக்கக்கூடாது. இவர்கள் தான் அனாதைகள். இந்த மாதிரியான அனாதை சிறுவர்களிடத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் கருணையோடு நடக்கணும். தந்தை இல்லாதவங்கள்ல தந்தை இருந்தால் அந்த குழந்தையை சரியாக பார்ப்பார், அதனுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வார், அதற்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார். அது எதுவுமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும். இப்போ அந்த குழந்தைகளை பார்க்கும்போதே நமக்கு கனிவு வரணும், ஒரு அன்பு வரணும், அந்த குழந்தைகள் மீது ஒரு பரிவு நமக்கு ஏற்பட வேண்டும். தந்தை இல்லாத குழந்தை, நாம் அதற்கு அன்பு காட்டணும். திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் அனாதைகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். சும்மா சொல்லல அல்லாஹ், கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம், நீங்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்துவதில்லை. குழந்தைகளை கண்ணியப்படுத்தணுமா? யதீம்னா யாரு? சின்ன பிள்ளைங்க, பருவ வயதை அடையாத சிறார்கள். அல்லாஹ் சொல்றான் நீங்கள் அனாதை சிறார்களை கண்ணியப்படுத்துவதில்லை. இப்போ அல்லாஹ் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? அனாதைகளிடம் நாம் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். தகப்பன் இல்லாதது யாரு கேட்க முடியும்னு கொடூரமான முறை நடக்கக்கூடாது. மறுமையை நம்பாதவன் அப்படி நடப்பான், நீங்கள் அப்படி நடக்கக்கூடாது. அல்லாஹ் வலியுறுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூட அனாதையாகத்தான் இருந்தார்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான், நபியே உங்களை அவன் வஜதக யதீமன், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆவா அலம் யஜிதுக லாலன் ஃபஹதா வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது யதீமன், உங்களை அவன் அனாதையாக அவன் கண்டான். ஃபஆவா, அவன் அரவணைத்தான். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், எனவே நீங்கள் எந்த ஒரு யதீமையும் அடக்கக்கூடாது. அனாதைகள் என்று வந்தாலே அங்கே பணிவுதான் இருக்க வேண்டும். நீங்கள் அனாதை இடத்துல உங்களுடைய வீரத்தை காட்டக்கூடாது என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் திருமறை குர்ஆன்ல சொல்றதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த ரெண்டு பேரும் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள். அது ஒரு நீண்ட வரலாறு. அந்த வரலாறுல கூட அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒரு ஊருக்கு போறாங்க ரெண்டு பேரும். அந்த ஊராரிடத்துல உணவு கேட்கிறார்கள். அந்த ஊரார் யாருமே உணவு தரலை. அந்த காலத்தில் பயணம் போனாங்கன்னா ஊர்க்காரங்க தான் உணவு கொடுக்கணும். ஹோட்டல்கள்லாம் அந்த காலத்தில் கிடையாது. நம்ம வெளியூருக்கு போனால் நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுவோம். அந்த காலத்தில் அப்படிலாம் நம்ம ஹோட்டல்களில் சாப்பிட முடியாது. வெளியூர்காரர்களுக்கு ஊர்வாசிகள் உணவளிக்கிறது அவங்களுடைய கடமைகள். அந்த கடமையை ஊரார்கள் செய்யவில்லை. இந்த நிலையில் மழை பொழிகிறது. ஒரு வீட்டுடைய சுவர் இடிந்து விழுகிறது, சரிந்து விழப்பாக்குறது. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, இடிஞ்சு விழக்கூடிய அந்த சுவரை கீழே இடிஞ்சு விழாமல் தூக்கி நிப்பாட்டுறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, இந்த ஊருக்காரவங்க தான் நமக்கு உணவே அளிக்கலை, உணவளிக்கலை, இல்லை இவர்களுக்காக நீங்கள் ஏன் இந்த சுவரை சும்மா நீங்கள் சரி பண்ணீங்க? அலைஹி அஜ்ரா, நீங்கள் நினைத்திருந்தால் இதற்கும் கூலியை அந்த வீட்டுக்கு உரிமையாளர் இடத்துல வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஹதர் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொன்னாங்க, நான் கூலி வாங்காமல் செஞ்சேன். ஏன் செஞ்சேன்னா இந்த ஊருக்காரவங்களுக்காக செய்யலை. இந்த சுவர், இந்த வீடு, குறிப்பிட்ட இந்த வீடு குலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா, இந்த ஊரில் இருந்த ரெண்டு அனாதை சிறுவர்களுக்குரியது. அந்த சிறுவருடைய பெற்றோர்கள் நல்லோர்கள், அவர்கள் மரணித்து விட்டார்கள். இந்த சுவத்துக்கு கீழே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. இப்போது இந்த சுவர் கீழே இடிந்து விழுந்தால் பொக்கிஷம் மேலே வந்துவிடும். அதை ஊர்க்காரர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அனாதை சிறுவர்களுக்கு அது போய் சேராது. இப்போ நம்ம சரி பண்ணி வச்சோம்னா பிற்காலத்தில் அவங்க பெரிய ஆள் ஆன பிறகு அதை அவங்க தேடி எடுத்துக்கிடுவாங்க, அது அவர்களுக்கு போய் சேரும். இதற்காக செய்தேன் என்று அல்லாஹ் இந்த வரலாற்றையும் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிகிறோம் என்றால், அனாதைகள் என்றால் நம்ம இப்படித்தான் நடக்கணும். அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக, அவங்களுக்கு அரவணைக்கக்கூடியவர்களாக. இது நம்முடைய ஈமானை காட்டும், நம்முடைய உள்ளம் மென்மையாக இருக்கிறது என்பதை காட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்தார்.
அல்லாஹ்வின் தூதரவர்களே, என்னுடைய உள்ளம் இறுகிய உள்ளமாக இருக்கிறது, என்னுடைய உள்ளம் இறுகிய உள்ளமாக இருக்கிறது. இதை நான் எப்படி மென்மையாக்குறது? அது ஒவ்வொருவருடைய சுபாவம். சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கே அவர்கள் அழுது விடுவார்கள், பணிந்து விடுவார்கள், அழுது விடுவார்கள். சில பேர் எவ்வளவு பெரிய காரியத்தை பார்த்தாலும் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு சின்ன சலனம் கூட வராது. ஈவு இரக்கம் இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருப்பாங்க. இந்த நபித்தோழருக்கு தெரிகிறது நம்முடைய உள்ளம் கடின உள்ளமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதுக்கு நான் என்ன தீர்வு செய்கிறதுன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு 2 விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று, இம்சஹ் ரஅஸல் யதீம், அனாதையுடைய தலையை நீ தடவு. இம்சஹ் ரஅஸல் யதீம், அனாதையுடைய தலையை நீ தடவி விடு. வ அத்இமில் மிஸ்கீன், மிஸ்கின் ஏழைக்கு நீ உணவளி. இந்த 2 விஷயம்தான். இப்போ இந்த 2 விஷயத்தை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அனாதைகளிடத்தில் மென்மையாக நடக்கணும், கடுமையாக நடக்கக்கூடாது. வலா யஹுத்து அலா துஆமில் மிஸ்கீன், தீயவன் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க தூண்ட மாட்டான். இப்போ நம்ம சிந்திக்கலாம், ஒரு கேள்வி கூட நம்ம மனசில் வரும், இந்த இடத்துல மிஸ்கீன்களுக்கு அவன் உணவளிக்க மாட்டான் தானே இருக்கணும், அதான பொருத்தமானது. உணவளிக்க தூண்ட மாட்டான் ஏன் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி வரலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீயவனுடைய மிக தீய ஒரு பண்பை இங்கே சொல்லி காட்டுகிறான். அவன் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமானவனாக இருக்கிறான் என்பதை சொல்றதுக்காக தான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான். அவன் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்ட மாட்டான். ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டான்னு சொல்லாம அதை விட பெரிய விஷயம் என்ன, ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்ட மாட்டான். தூண்டுறது கஷ்டமா? இப்போ நமக்கு செல்வம் இல்லை, ஆனால் ஒரு மிஸ்கீனை நம்ம பார்க்குறோம், ஒரு ஏழை ஒருவரை பார்க்குறோம், அவருக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லை. நம்ம நல்லவங்களாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? நம்மகிட்ட இல்லை, ஆனால் அவர் தேவையானவர் நம்ம பார்க்குறோம். நம்முடைய சிந்தனை எப்படி போகணும்? யார்கிட்டையாவது சொல்லி அவருக்கு ஏதாவது உதவி செய்ய சொல்லுவோம். இந்த சிந்தனை வரணுமா இல்லையா? அவனுக்கு அந்த சிந்தனை வரமாட்டேங்குது. அடுத்த ஆளுக்கு சொல்றதுக்கு கூட அவன் மனசு இல்லை. நீ காசு பணத்தை கொடுக்க வேண்டாம், அடுத்தவங்க தரட்டுமே, உன் பணத்தை நீனே வச்சுக்கோ. அடுத்தவர்கள் அவர்களுடைய பணத்தை கொடுங்கள், இந்த ஏழைக்கு கொடுங்கள் என்று சொல்வதற்கு கூட அவனுக்கு மனசு வர. அப்படிப்பட்ட ஒரு மோசமானவன். அவன் பணத்தையும் தரமாட்டான், அடுத்தால் பணமும் போகிறத அவன் விரும்ப மாட்டான். அடுத்தவர்கள் தர்மம் செய்வதற்கு அவன் தூண்டவும் மாட்டான். ஆக இந்த அளவுக்கு அவன் கஞ்சனாக, இது யாருக்கு இப்படி இருக்க முடியும்? தானும் கொடுக்காம அடுத்தவங்களையும் கொடுக்க விடாம இப்படி இருக்கக்கூடியவன் ஆக கல்நெஞ்சக்காரனாக இருந்தால்தான் இப்படியெல்லாம் ஒரு மனுஷனால இருக்க முடியும். இப்போ நாம சிந்திக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மிஸ்கீன்களுக்கு நாம கொடுக்கணும். கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம நாம் என்ன செய்யணும்? தூண்டணும். அடுத்தால அவருக்கு மிஸ்கின்னால யாரு? ஏன் அல்லாஹ் தூண்ட சொல்றான் தெரியுமா? மிஸ்கின் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க. மக்களிடத்தில் போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறானே, இவன் மிஸ்கின் கிடையாது. இவனுக்கு வேற பெயர் சாயில், யாசகம் கேட்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பே யார் ஒருவர் கேட்டாலும் கொடுத்து விடுவார்கள். அவன் தகுதியானவனா தகுதி இல்லாத இதை பார்க்க மாட்டாங்க, கேட்டால் கொடுத்துருவாங்க. இவர்கள் சாயில்கள். மிஸ்கின் என்பவர்கள் சாயில்கள் கிடையாது. சாயில்கள் என்ற கேட்கக்கூடியவங்க கிடையாது. அவங்க வாயை திறந்து தங்களுடைய தேவைகளை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை நிவர்த்தி அடைஞ்சிருக்காது. ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காது, முறையான ஆடை இருக்காது, சரியான தங்குற வசதி கிடைக்காது. அடிப்படை தேவைகளே அவர்களுக்கு முழுமை அடைஞ்சிருக்காது. தேவை உள்ளவங்களா இருப்பாங்க, ஆனாலும் வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? எதனால கேட்க மாட்டாங்க சொல்லுங்க? கௌரவம், சுயமரியாதை, தேவை இருக்கும், ஆனால் யார்ட்டையும் வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா சுயமரியாதை. இது அவர்கள் நல்லவர்கள் என்பதால் இது நல்ல மக்களுடைய பண்பு. தேவை இருந்தால் அடுத்தவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. இவங்கள அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மாதிரியான மனிதர்கள் நமக்கு தெரிஞ்சால் நம்முடைய கடமை என்ன? அவங்கள பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லணும். இவர் இருக்கிறாரு, நமக்கு பார்த்தா பணக்காரர் மாதிரி தெரியுது, ஏன்னா அவருடைய பேச்சு அப்படி இருக்கும். தன்னுடைய ஏழ்மையை சொல்ல மாட்டார். கேட்கறது மட்டும் கிடையாது, கேட்கறது பல விதம்.
ஒரு ஆள்கிட்ட பொருளாதார உதவி கேட்குறது பலவிதம் இருக்குது. வாயை திறந்து எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுங்கன்னு கேட்குறது ஒன்று இருக்குது. இன்னொரு என்னன்னு கேட்டால் தன்னுடைய இயல்பையை பூரா சொல்கிறது. வீட்டிலே சாப்பாடு சரியில்லை, மருத்துவ செலவு இருக்குது, கடன் ரொம்ப அதிகமாகிருச்சு, ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. தன்னுடைய கவலை எல்லாத்தையுமே நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதுக்கு அர்த்தம் என்னென்னா கொடுங்கன்னு தான் அர்த்தம். இவங்க இந்த 2 வேலையும் செய்ய மாட்டாங்க. யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவர்களை பற்றி விவரம் இல்லாதவர்கள் இவர்களை பார்த்தா நினைப்பாங்கன்னா பணக்காரவங்க நினைப்பாங்களா, ஆனால் மிஸ்கீன்களாக இருப்பாங்க, தேவை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களை பார்த்தா நம்ம என்ன நினைப்போம்னா இவங்களாம் பணக்காரர்கள் நம்ம நினைப்போமா. ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்து அவங்கள ஆராய்ஞ்சு பார்த்தா அவங்க தேவை உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நீ ஆராய்ஞ்சு பாருங்க. உன்னை வந்தால் தான் நீ கொடுக்கணுங்கிறது கிடையாது. தேவை உள்ளவங்க யாருங்கிறத நீ பார்க்கணும். பார்த்துட்டு உனக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுக்க முடியலையா, யார் வசதி படித்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மிஸ்கினை காட்டி கொடு. இந்த மாதிரி ஒரு மிஸ்கின் இருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுற, அவருக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது அவரை பற்றி நீங்கள் சொல்லணும், தூண்டணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மிஸ்கின்களுக்கு உணவளிக்கிறது இது ரொம்ப அல்லாஹ் சிலாயிட்டு சொல்லக்கூடிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிச்சாங்க. வலிமா, திருமண விருந்து வைக்கிறாங்கல்ல, வலிமாவிலே மோசமான வலிமா என்ன வலிமா? ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு பணக்காரர்கள் அழைக்கப்படுறது, இது மோசமான வலிமான்னாங்க. விருந்துன்னு சொன்னால் அங்கே ஏழைகள் இருக்கணும், உணவளிக்கிறது ஏழைகள், அந்த உணவுக்கு தேவை உள்ளவர்கள் அழைக்கப்பட வேண்டும். உணவுக்கு தேவையில்லாதவர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறது, பணக்காரர்களாக பார்த்து கூப்பிடுறது, சமூகத்தில் அந்தஸ்துள்ளவர்களாக பார்த்து கூப்பிடுறது, சமூகத்தில் சாதாரண ஏழைகளாக அன்றாட காட்சிகளாக இருக்கிறாங்க, இவர்களை இன்றைக்கு சமூகத்தில் புறக்கணித்து விடுகிறார்கள். ஆக இதெல்லாம் தீய குணம் இருக்கக்கூடாது. நம்ம மென்மையான உள்ளம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த 2 காரியத்தையும் செய்யுங்க. அனாதைகளை அரவணைங்க, அவர்களுடைய தலையை தடவி கொடுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்களை கவனித்து கண்ணியப்படுத்துங்கள். இன்னொன்று, ஏழை எளியவர்களுக்கு மிஸ்கீன்களுக்கு உணவளியுங்கள். இது அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். தீயவன் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க மாட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் ஃபவைலுல்லில் முஸல்லீன். இந்த பண்புகள்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுகையாளிகளுக்கு கேடு. அல்லாஹ் எப்படி சொல்றான்? தொழுகையாளிகளுக்கு கேடு. அப்ப அல்லாஹ் இங்க சொல்லக்கூடிய தீயவர்கள் யார் என்றால் தொழாத மக்கள் கிடையாது. தொழுகையாளிகளுக்கே கேடுன்னு சொன்னா தொழாத மக்களுக்கு எவ்வளவு பெரிய கேடு, ஆகப்பெரிய கேடு அவர்களுக்கு இருக்கிறது, மிகப்பெரிய தண்டனை. ஆனா அல்லாஹ் இங்க சொல்றவங்க யாருன்னு கேட்டா முனாஃபிக்கின்கள், அதாவது நயவஞ்சகர்கள். அவங்க யாருன்னா தொழுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்து பல்வேறு தொழுகைகளை தொழுதாங்க. லொஹர் தொழுகை தொழுவாங்க, மக்ரிப் தொழுவாங்க, அசர் தொழுவாங்க, இதெல்லாம் தொழுவாங்க. ஆனால் குறிப்பிட்ட சில தொழுகைகளை தொழுக மாட்டாங்க. என்ன குறிப்பிட்ட சில தொழுகைகள்? நம்மள என்ன தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறோமோ அந்த தொழுகைகளை தொழுக மாட்டாங்க. என்ன? ஃபஜர் தொழுகை, இஷா தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸே இருக்கிறது, அஃதலு ஸலாத்தி அலல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களுக்கு மிகவும் கஷ்டமான தொழுகை ஸலாத்துல் ஃபஜ்ரி வ ஸலாத்துல் இஷா, ஃபஜர் தொழுகையும் இஷா தொழுகையும். இந்த 2 தொழுகையும் கஷ்டமாக இருக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஷா தொழுகையில் பள்ளிவாசலில் இலவசமாக ஆட்டுக்கால் பாயா கொடுக்குறோம், ஏன்னா ஆட்டுக்கால் கறி கொடுக்குறோம்னு பள்ளிவாசல் இலவசமாக கொடுத்தா அப்போ பள்ளிவாசலுக்கு வருவாங்க இந்த ஆட்கள். இப்போ பள்ளிவாசலில் சாப்பாடு போடுறாங்க, பிரியாணி போடுறாங்கன்னு சொன்னால் அப்போ இஷா தொழுகைக்கு வர்றது, அப்போ ஃபஜர் தொழுகைக்கு வர்றது. இல்லான்னா இந்த 2 தொழுகையும் வர்றதில்ல. மற்ற தொழுகையெல்லாம் உண்டு. லொஹர் தொழுகைக்கு வருவாங்க, அசருக்கு ஒரு, மக்ரிபுக்கு ஒரு கூட்டம். ஆனால் இந்த 2 தொழுகைக்கு வராங்க. இவங்கள தான் அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையாளிகள்னு. தொழுகையாளிகள்னு யாரு? 3 வக்து தொழுவாங்க, 2 வக்து தொழுக மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான் அந்த தொழுகையாளிகள் யார் என்றா அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையை விட்டு பாராமுகமாக இருப்பார்கள். தொழுகையுடைய பக்துகளில் சரியாக தொழுகிறது கிடையாது, தொழுகை தவறி போகுது, அலட்சியமாக இருக்கிறது. பயம் வரணும். மொதல் எப்படி அலட்சியம் வரலாம்? ஒரு மனிதன் லொஹர் தொழுகாமல் எப்படி அலட்சியம் வரலாம்? அசர் தொழுகாமல் எப்படி அலட்சியம் வரலாம்? ஃபஜர் தொழுகாமல் அலட்சியம் எப்படி வரலாம்? இப்போ உள்ளம் குறுகுறுக்கணும். நம்ம இன்னைக்கு தொழுகலை, நம்ம நாளைக்கு மனுஷன்னா சில பலகீனங்கள் இருக்கும். இப்போ நம்மளை சரி பண்ணணும். அந்த உணர்வே இல்லை, உணர்ச்சியே இல்லை, குற்ற உணர்வே கிடையாது.
தொழுக போன பிரச்சனையே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அலட்சியத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான்னா, தொழுகை அதுக்குரிய நேரத்தில் தொழுகாம தொழுக தவறி போகுதுன்னா பதற வேண்டாமா, பயப்பட வேண்டாமா? அந்த பதட்டம், பயம் எதுவுமே இல்லை, பயமே அத்து போச்சு. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவன் யார் என்றால் அவன் ஈமானிய குறைபாடு உள்ள நயவஞ்சகன். இப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடுங்கிறான்ல, இவங்க சொர்க்கம் போக முடியாது, வயல் என்ற நரகத்துக்கு செல்வார்கள் அல்லாஹ் சொல்றான். இப்போ நாம யோசிக்கணும், நம்ம இந்த ஐவேளை தொழுகையில் நம்ம கவனமாக இருக்கிறோமா, அதை நம்ம சரியாக தொழுகிறோமா, ஜமாத்தோடு தொழுகிறதுக்கு நம்ம என்ன செய்ய முயற்சிக்கணும். எல்லாரும் பலவீனம் உள்ளவங்க தான், யாரும் பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 100% மார்க் இல்லாட்டினாலும் ஒரு ஒரு 50க்கு மேலேயாவது என்ன ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இதை அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி நமக்கு புரிய வைக்கணும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல்லதீனஹும் யுராஊன், இன்னும் அவர்கள் யார் என்றால் யுராஊன், பிறருக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். முனாஃபிக்கின் கூடிய அடுத்த தன்மை, அவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே என்னது, பிறருக்கு காட்டுவதற்காக. பார்க்குறோம் இன்னைக்கு செய்கிற செயல்கள் எல்லாமே என்ன, ஒரே பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும். அதுவும் இன்னைக்கு ஃபேஸ்புக் வந்துருச்சா, நாம் செய்யக்கூடிய காரியத்தை உலகம் எல்லாமே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு பரவி விட்டது. அப்போ என்ன செய்யணும், நல்லது தானே செய்யணும். ஆனால் இன்றைக்கு அது நல்லதை வைத்து பெருமை அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தன்னுடைய பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்லறங்களை செய்வது பகிரங்கமாக செய்யலாம். செய்கிறதுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன, இதை நான் பகிரங்கமாக எதுக்கு செய்கிறேன்னா, இந்த விஷயத்தை 4 பேர் பார்த்து பயனடையணும், இது மாதிரி மற்றவங்களும் செய்யணும், பிறரை தூண்டுவதற்காகவும் அந்த நன்மை பலருக்கும் போய் சேருவதற்காகவும் செய்யலாம். இது தவறு கிடையாது. நம்ம நோக்கம் சரியாக இருக்கணும். சைத்தான் போடுவான், ஆனால் நம்மளை தான் நம்ம பாதுகாத்துக்கிறோம். ஆனால் இந்த தீயவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல்களில் பேர் புகழை எதிர்பார்க்குறாங்க. புகழ்ச்சி நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, நீ யார்கிட்ட அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்க்குறியா, மக்களுடைய திருப்தியை நீ எதிர்பார்க்குறியா? ஆக இது மோசமான மனிதர்கள், அல்லாஹ்வுக்கு சிறிய இணை வைப்பு வைக்கக்கூடியவர்கள். இந்த முகஸ்துதி நமக்கு வரக்கூடாது. நம்ம தர்மம் செஞ்சாலும் சரி, தொழுதாலும் சரி, அது மாதிரி இந்த மாதிரி கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி பண்ணாலும் சரி, ஏழை எளியவர்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டாலும் சரி, என்ன செய்யக்கூடாது, அதை வச்சு பெருமை அடிக்கக்கூடாது, புகழை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் தான் நம்முடைய திருப்தியை எதிர்பார்க்கணும். இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக இது மோசமான ஒரு பண்பு, முகஸ்துதி. சில பேர் பேசுகிறாங்க, நம்மளே இப்போ கேட்டிருக்கிறோம், தான் செய்வதை சொல்லுவாங்க, சொல்லிட்டு என்ன செய்யறது, நான் இதை பெருமைக்காக சொல்லலை, வேறு எதுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுனீங்க, என்ன 1/4 மணி நேரம் நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், எல்லாத்தையும் சொல்றது. அந்த மாதிரியான ஒரு மோசமான பண்பு நம்மகிட்ட வரக்கூடாது. அல்லாஹ் இறுதியாக சொல்லி காட்டுறான், அவர்கள் மாஊனை தடுப்பார்கள், மாஊனை அவர்கள் தடுப்பார்கள். மாஊன்னா என்ன, அற்பமான பொருள். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள், நம்ம கயிறு, அது மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான சில பொருட்கள், இதெல்லாம் சாதாரண மலிவாக கிடைக்கக்கூடிய பொருள். ஏணி, பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து கேட்பாங்க, நம்ம வீட்டில் ஏணி இருக்கும், அவங்க வீட்டில் ஏணி இருக்காது, இந்த ஏணி கொடுங்களேன், இந்த வீட்டு வேலை முடிச்சுட்டு தானே. அது நம்ம அவங்க வீட்டில் ஸ்டூல் இருக்கா, நம்மகிட்ட ஒரு ஸ்டூல் கேட்பாங்க, அந்த ஸ்டூலை கொடுங்க, வேலையை முடிச்சுட்டு தருவாங்க, அவ்வளோதான். ஸ்டூலுக்கு ஏதாவது சேதாரம் ஆகுமா, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அப்போ இந்த மாதிரியான அற்பமான விஷயங்களை கூட கொடுக்க மாட்டாங்க, அது மனசு வராது. ஆக இவங்க எவ்வளோ பெரிய கல்லெஞ்சர்கள். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, யாராவது வந்து ஏதாவது இரவல் கேட்டால் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அது அந்த மாதிரி இரவலை வாங்கிட்டு திருப்பி தர்ற கேஸாங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய என்னது இரவல் கொடுங்கன்னு வாங்கிட்டு அது அப்படிதான் அதோட போயிடும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்தா தந்துருவாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க, தந்துருவாங்கன்னு சொன்னால், இப்போ சின்ன சிறு பொருட்களை கேட்டால் அவங்க என்ன செய்யக்கூடாது, அற்பமான பொருட்கள் கொடுக்கணும். பெரிய பொருளே எல்லாம் கொடுக்க சொல்கிறான், சாதாரண பொருளை கூட இவன் தரமாட்டிக்கிறாங்கிறான் அல்ல. இது கெட்டவன், ஆக கெட்டவனுடைய பண்பு, பயன்படுத்தக்கூடிய அற்பமான பொருட்கள். சில பேர் இருப்பான், பேனா வச்சு ஒரு பேனா கேட்டவன் தரமாட்டான், பேனாவை கூட தரமாட்டான், எழுதிட்டு தர்றது. இதெல்லாம் எல்லாம் வலியுறுத்துறான். எதை வலியுறுத்துறான், சாதாரண இறைமறுப்பாளர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்குது இல்லையா, ஒரு ஆத்திர அவசரத்திற்கு ஏதாவது ஒரு உதவி செய்வோமே, அந்த மாதிரியான உதவிகளை கேட்டால் நம்ம கொடுக்கணுங்கிற அல்லாஹ். இந்த பண்புகளை நம்ம வளர்த்துக்கிறோம்.
இதை நம்முடைய பண்புகள், இந்த பண்புகள் நம்மகிட்ட இல்லையா, நாம் ஆக மோசமாக நம்ம இருக்கிறோம். எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். அது மாதிரி மேல் மிச்சமான தண்ணி இன்னைக்கு பார்க்குறோம். கர்நாடகாவில் மழை பொழியுது, தண்ணீர் இருக்குது, அவங்க தேவை போக தண்ணீர் இருக்குது. ஆனாலும் என்னது, அடுத்த மாநிலத்துக்கு தரக்கூடாது. ஒருவனுக்கு வயலில் தண்ணீர் பாய்கிறது, அவன் தண்ணீரை தேக்கி வச்சுக்கிட்டு போதுமான அளவு அடுத்தவனுக்கு கொடுக்கலாம். ஆனால் அவனுக்கு மனசு வர மாட்டேங்குது. தண்ணி கொடுக்குறவன் யார்? அல்லாஹ். அப்போ இதெல்லாம் இந்த பட்டியலில் வரும், மாவுனில் வரும். மேல் மிச்சமான பொருட்களை எல்லாம் கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அவன் உள்ள அப்படி இருக்குது, கஞ்சத்திலே ஊறி போனவனா இருக்கிறான். அல்லாஹ் இப்படி இந்த அத்தியாயத்தில் இவ்வளவு கெட்ட குணங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பண்புகள், தீய பண்புகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த பண்புகள் இல்லாமல் இதற்கு மாற்றமான நற்குணங்களை, ஈகை குணத்தை, வணக்க வழிபாடுகளில் கவனத்தை, அல்லாஹ்வோடு ஒன்றி அமைஞ்சு அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல எண்ணம் உள்ளவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.